சின்ன பொண்ணு தர்பூசணி டேஸ்டா இருந்தலடி. ஆமா ஆமா, காசை கொடுக்காம தின்னுட்டு வந்திருக்கோம்ல, வேற டேஸ்டா தான் இருக்கும். அதுக்கு இல்லடி, அதுல ஒரு பீஸ் தானே தின்னோம், எனக்கு பத்தவே இல்லடி. எனக்கு இன்னும் சாப்பிடணும் போலயே இருக்கு. குந்தாணி உனக்குமா எனக்கும் என்ன தர்பூசணி சாப்பிடணும் போலதான் இருக்கு. நான்லாம் விட்டா 2-3 பழத்தை முழுசா முழுங்குவேன். இப்படி 2 பீஸ் தந்தா எனக்குலாம் எங்க பத்த போகுது? ஒத்த ரோசா, எனக்கும் தர்பூசணி சாப்பிடணும் போலயே தாண்டி இருக்கு. என்னடி பண்ண, ஒரு பீஸ் 20 ரூபாங்க. ஆமா முக்காடு, நம்மளுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சவிய தோட்டம் இருந்தா போய் நல்லா தின்னுட்டு வரலாம். நம்மளுக்கு தெரிஞ்சவிய யாரும் தர்பூசணி தோட்டம் வைக்கலையே. ஆமாடி, என்ன பண்ண? செல்லத்தாய்க்கோ, இவளுக்கெல்லாம் தர்பூசணி பத்தல போல, உங்களுக்கு எப்படி? எப்படிடி அது ஒரு பீஸ் பத்தம்? என்ன 2 பீஸ் தந்தாலும் நான்லாம் திங்க தான் செய்வேன். வேற காசு வேற எடுத்துட்டு வரல. இப்ப ஏற்கனவே தின்னதுக்கே நம்ம இன்னும் காசு கொடுக்கல. அதுவே என்ன சண்டைக்கு வர போறானுங்களோ தெரியல. ஆமா சின்ன பொண்ணு, ஒரு 2-3 பழம் இருந்தாலும் எனக்கெல்லாம் பத்தாது, நல்லா திம்பேன். சரி போவோம் வீட்டை பார்த்து. வேற இங்க நின்று புலம்பி என்ன பண்ண? எக்கோ, இப்ப தர்பூசணி கிடைச்சாலும் நீங்க சாப்பிடுவீங்களா? கிடைச்சா சாப்பிட வேண்டிய, ஆனா எங்க கிடைக்கும்? இருங்கக்கா வரேன். ஏ குந்தாணி, என்ன சின்ன பொண்ணு? இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனா ஒரு தோட்டம் வரலாங்க, தர்பூசணி விளைச்சல் போட்டிருக்காவளா? ஆமா சின்ன பொண்ணு, போட்டிருக்காவே. அப்ப அங்க புது தர்பூசணி தின்றுவோமாடி? அடியே ஏண்டி அடி வாங்க வைக்க மூட மாட்டிய போல? அங்கெல்லாம் போய் திங்க முடியாதுடி, மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளவுதான். எலும்பு பிரிச்சு எண்ணிருவாளுவே. நம்ம தோட்டமா இருந்தா பரவாயில்ல, இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவே தோட்டமாவாச்சும் இருக்கணும். அது யாருன்னே தெரியாது. அங்க உள்ள ஒரு பொம்பளை வேற ரொம்ப லம்பாடி பொம்பளைன்னு சொல்லுவாவே. நம்மலாம் தின்றத பார்த்தனா அவ்வளவுதான், அவன் நம்மள பிளந்து எடுத்துருவா. அட போடி, தர்பூசணி திங்கிறதுக்கு வாய் தான் முக்கியம். தோட்டம் நம்ம தோட்டமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. வாங்க, யாருக்கும் தெரியாம போய் பூந்து சாப்பிடுவோம். சின்ன பொண்ணு, எனக்கு டபுள் ஓகேடி. ஆமா, ஏதாச்சும் திருட்டுத்தனம் பண்ணா கூட்டாளிக்கு நீ தானே முதலாள வருவ. வள்ளி வரியால் எப்படி? ஆமா, எப்படினாலும் நீங்களும் போவதான் போறீங்க. வேற என்ன, நானும் வரேன். அப்படி வாடி வலிக்கு. செல்லத்தாய்க்கோ, பக்கத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு தோட்டம் இருக்கு பத்துடுங்க, அங்க வேணா வரியலா? அப்படி தர்பூசணி நல்ல வயிறு நிறைய வெட்டி தின்னுட்டு வருவோம். அம்மா, ஏற்கனவே உங்க பேச்ச கேட்டு காசு இல்லாம தின்னுட்டு ஒரு மாதிரி எனக்கு அசிங்கமா போச்சு. தெரியாதவைய விளக்குள்ள வேற வேற போய் தர்பூசணி திங்கணுமா? எக்கோ வாங்கக்கோ, சும்மா வெட்டி தின்னுட்டு வருவோம், யாரும் பார்க்க மாட்டாவ. யாரும் வர்றதுக்குள்ள நம்ம கடகடன்னு தின்னு வெட்டிட்டு வந்துருவோம். எப்பா நான் வரலப்பா, நீங்களும் வேணா போயிட்டு வாங்க. சரிக்கோ, அப்போ ஏன் இழுவ முடியுமா? நீங்களும் வரியலா இல்ல எப்படி? ஏடி நான் வரேன்டி, நீங்கெல்லாம் போறீங்களா? வேற நீங்களாம் இருக்கே, வேற நான் ஏன் கவலைப்படணும்? நான் வரேன்டி. சரி, இழுவ வரேன்ட்டாயே முடியுமா? நீ வரியா இல்ல எப்படி? செல்லத்தாய்க்கோ, நீங்களும் வாங்கக்கோ. நீங்க வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஆமா, கூட்டு சேர்க்கறா கூட்டு. திருடி திங்கிறதுக்கு கூட்டுலாம் சேர்க்காதீங்கடி. நான்லாம் வரலடி. நீ போனா போ, அது உன் இஷ்டம். நான் வரலடி. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், மாட்டிக்கிட்டோன்னா என்னால ஓடவும் முடியாது. நம்ம இருக்க சைஸுக்கு பூசணிக்கா மாதிரி உருண்டு உருண்டு தான் போனோம். நீங்களாச்சும் கொஞ்சம் ஒல்லியா இருக்கே, கடகடன்னு ஓடிடுவியே, என்னால முடியாதுடி. ஏக்கோ மாட்டெல்லாம் மாட்டோங்க, கொஞ்சம் வாங்க. வேண்டாண்டி, எனக்கு இதெல்லாம் சரி வராது. நீங்க வேணா போய் தின்னுட்டு வாங்க. சரிக்கோ, அப்ப விடுங்க. சின்ன பொண்ணு, செல்லத்தாயக்கா வரலன்ட்டாவ, நான் வரேன்டி. அதான் தெரியுமே, நீ தான் முதலாள வருவன்ட்டு. தர்பூசணி பழம் கொட்டையே நீ விட்டு வைக்க மாட்டா, வேற முழு பழம்னா நீ விடவா செய்வா? வாங்க வாங்க. சின்ன பொண்ணு, தின்னுட்டு மிச்ச பழங்களும் கடந்துன்னா சாக்கில் கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு வருவோமாடி. பிள்ளைகள் எல்லாம் திம்பாவல்ல, வேற நம்மளுக்கு தேவைனாலும் பிறகு தின்றுக்கலாம். ஆமா, அங்க திங்க போறது வாசி தோட்டம், அதுவும் திருட்டு தினமா திங்க போறோம். இவளுக்கு சாக்கில் கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு வரணுமா? எதுக்கு? கொண்டை கிண்டையெல்லாம் அவளுங்க அறுத்துட்டு விடுறதுக்கா? இல்ல சின்ன பொண்ணு, சொன்னேன். சரி இருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வரலாமன்ட்டு. ஒன்னும் வேண்டாண்டி, ஃபர்ஸ்ட் ஒழுங்கா தின்னுட்டு யாருக்கிட்டே மாட்டாம வர முடியுமான்னு பாப்போம். அதுக்கப்புறம் சாக்கில் கட்டுறதெல்லாம் யோசிப்போம். ஆமா இல்லவ, ஃபர்ஸ்ட் நம்ம போய் தும்போம். அதுக்கப்புறம் அங்க எப்படி இருக்கு நிலைமைன்னு பார்த்துட்டு எடுத்துட்டு வர முடிஞ்சா எடுத்துட்டு வருவோம். இல்லைன்னா நம்ம தின்னுட்டு வயிற்று நிரப்பிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதுதான். எப்பா என்னெல்லாம் மூட்டை தூக்க விட்டுறாதியப்பா, என்னாலலாம் முடியாது. எம்மா தாயே, நாங்க அங்க ஒன்னும் தர்பூசணி மூட்டையெல்லாம் கட்டி தூக்கலாம் போல, திங்க தான் போறோம். வரணும்னா வா, இல்லைன்னா செல்லத்தாயக்கா கூட வீட்டுக்கு போ. செல்லத்தாயக்கா துணைக்காச்சும் இரு. ஏடி நான் வரேன்டி, நான் சும்மா சொன்னேன். செல்லத்தாயக்கா தனியா வீட்டுக்கு போயிருவாவ. ஏக்கா பேருவியல்ல? நான் பேருவேன், நீங்களும் போயிட்டு பத்திரமா வாங்க. சரிக்கோ, நாங்க அப்ப கிளம்புறோம், நீங்க வீட்டுக்கு போங்க. சரி சின்ன பொண்ணு, இவளுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தியும் வராது. எப்படியோ போட்டோம். நம்மளாம் இவங்க கூட போய் அவமானப்பட முடியாதுப்பா. நம்ம வீட்டை பார்த்து போவோம். அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்ச நேரம் வீட்டில் படுத்து தூங்கியா செய்வோம். எப்பா என்ன எவ்வளவு தூரப்பா நடக்கணும்? இந்த பக்கத்துலன்ட்டு 1 கிலோமீட்டருக்கு மேல நடக்க விட்டாளுவே. முடியுமா? கஷ்டப்பட்டு நடந்து வா. வேற தர்பூசணி திங்க போனோம்னா சும்மாவா? ஆமா, நான் திங்குற ஒரு தர்பூசணி பழத்துக்கு ஆசைப்பட்டு தான் உங்க கூட வந்தேன். இப்படி கால் கடக்க நடக்க விடுறீங்களே.
ஏன் முடியுமா? நடக்க முடியலன்னா அதுல போய் உட்காரு, நாங்க தின்னுட்டு வரும்போது உன்னை கூப்பிட்டுக்கிறோம். ஆமா, நீ என்ன எப்ப விட்டுட்டு போலான்ட்டு தானே பாத்துட்டு இருக்கா. ஆட போடி, நீ தானே நடக்க முடியலன்னு, அதான் சரி இருன்னே. எம்மா தாயே, எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு கூட வந்துடுறேன்ப்பா, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு வா. சின்ன பொண்ணு, அண்ணா கண்ணுக்கு தெரியுது பத்தியா, அதுதானே அந்த தோட்டம். ஆமா குந்தாணி, அதான் தர்பூசணி விளைச்சலுக்கு போட்டிருக்க தோட்டம் பத்துக்க, அந்த பக்கத்துல வந்துட்டோம். எப்பா ஒரு வழி அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லி பக்கத்துல கூட்டு வந்துட்டாளுப்பா. எப்பா இவ்வளவு நேரம் நடந்து வந்ததுக்கு ஒரு 10 தர்பூசணி தின்னாலும் பத்தாதுப்பா. சீக்கிரம் வாங்கடி, தோட்டத்துல கண்ணு கெட்டின தூரம் வர ஆளே இருந்த மாதிரி இல்ல, உள்ள பூந்துருவோம், வாங்க வாங்க. ஏடி உள்ள எவ்வளாச்சும் இருந்துற போறாடி, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. யாரும் இருந்த மாதிரி இல்ல பத்துக்க, நம்ம போய் தின்னுட்டு கடகடன்னு வந்துருவோம். சரிடி. எப்பா 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 எவ்வளவு தர்பூசணி பழம் கிடக்கு. ஆமா முடியுமா, இப்பதான் பறிச்சு போட்டிருக்காவன்னு நினைக்க பத்துக்க. பாரு செடியில எல்லாம் தர்பூசணியே இல்ல, இங்க குமிச்சு போட்டிருக்காவன்னா இப்பதான் பறிச்சு போட்டு போயிருக்காவ. நம்ம கடை கடை தின்னுட்டு இடத்த காலி பண்ணிடுவோம்டி. ஆமாடி, யாரோ பறிச்சு தான் போட்டிருக்காவ. ஏடி வெட்டி கதை பேசாதீங்கடி, வந்த வேலையை பாருங்க சீக்கிரமா. பழம் என்ன டேஸ்டா இருக்கு. ஆமாடி, நல்ல இனிப்பா இருக்கு, சீக்கிரம் தின்னுங்கடி, தின்னுட்டு இடத்த காலி பண்ணுவோம். சின்ன பொண்ணு, உன் பக்கத்துல ஒரு பழம் வெட்டி வச்சிருக்கான்ல, அது யாருக்கு? நான் எடுத்து திங்கட்டுமா? ஏன் இழுவ, எல்லாம் நம்மளுக்கு தாண்டி, சீக்கிரம் எடுத்து தின்னுங்க, யாரா வந்துட போறாங்கடி. சரி சின்ன பொண்ணு, கையில இருக்கதை தின்னுட்டு அதை எடுத்துக்கிறேன். அலப்பற சரியான அலப்பறையா இருக்கா போல. என்ன முடியுமா, தலை தர்பூசணிக்குள்ள போயிராம. அட போடி, நானே நல்லா இருக்கேன்னு தின்னுட்டு இருக்கேன், சும்மா வெறுப்பேத்தாத பத்துக்க. பார்த்தாலே தெரியுது, மூஞ்சி ஒரேடியா பழத்துக்குள்ள போயிரும் போல, அப்படிலாம் வச்சு திங்க, மூஞ்சி ஃபுல்லா தர்பூசணியா தான் இருக்கு. இப்படி திருட்டுத்தனமா தர்பூசணி திங்கிறதுல என்ன ஒரு ஆனந்தம். இந்த மாதிரிலாம் தோட்டத்துக்கு வந்து தர்பூசணி தின்னு எவ்வளோ நாளாச்சு. ஏன் முக்காடு, நீ ஒரு தர்பூசணி தோட்டம் போட்டுரு, நம்ம இந்த மாதிரி வெயில் அடிக்கும் போதெல்லாம் அடிக்கடி வந்து நல்லா தின்னுக்கிடலாம். ஆமா, தோட்டம் போடுறதா இருந்தா நான் எதுக்கடி உங்க கூட கூட்டு சேர போறேன். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். எவடி அவன் ஏன் தோட்டத்துல வந்து தர்பூசணி திங்கிறது? அடியே எல்லாரும் ஓடுங்கடி, தோட்டத்துக்கு சொந்தக்காரி வந்துட்டா போல, அங்க பாரு கத்துற சவுண்ட் கேக்குது பாரு. அடியே ஓடுவோம். ஏய் இழுவே முடியுமா, தோட்டத்துக்கு சொந்தக்காரி வந்துட்டாடி. என்ன உட்கார்ந்து தின்னுட்டு இருக்காளோ பாரு, எழுந்து தொலைங்கடி. ஏய் இழுவே முடியுமா, வந்துருங்கடி. ஐயோ காது கேக்குதா இல்லையான்னு தெரியல, செவுடாயிட்டால்வளோ திங்கிறதுல. ஐயோ தோட்டத்துக்காரிங்க வந்துட்டாளோ போல, இவளுவெல்லாம் ஓடுறாளுவல. ஏய் இழுவே வாடி பேருவோம் நம்மளும். ஐயே எல்லாரும் ஓடுறாளுவே, நம்மளும் ஓடுவோம். அடியே ஓடாதீங்கடி, நில்லுங்கடி, ஓடையா சரியா, உங்களை என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ இப்படி விட்டுட்டு ஓடிட்டாளுவளே. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் தோட்டத்துக்குள்ளே வந்து தர்பூசணி பழத்தை திருடுவியே? நான் கஷ்டப்பட்டு பறிச்சு போட்டேன்னா அதை வீர வந்து நல்லா வெட்டி தின்னுட்டு இருக்காளுவ பாரு, என்ன தைரியம் உங்களுக்கு. எக்கோ தெரியாம வந்துட்டோம்க்கோ, என்னமோ வரமாட்டோம்க்கோ. தெரியாம வந்தீங்களா? தெரியாம உன் கூட எத்தனை பேர் வந்தாளுவ? இப்படிதான் ஒவ்வொரு தோட்டமா போய் திருடிட்டு திரிவியலோ? எக்கோ என் கூட 5 பேர் வந்தாளுவக்கோ, தெரியாம வந்துட்டோம்க்கோ. அதானே அவளுவெல்லாம் ஓடிட்டாளுவ, நீ மாட்டிக்கிட்டியா? எனக்கு தெரியாது, தின்ன தர்பூசணிக்கு காசை எடுத்து வச்சிட்டு தான் எடுத்து விட்டு நவுளணும், இல்லன்னா உன்னை கொன்னே போட்டுருவேன். எக்கோ விட்டுருக்கோ, காசை வேணாலும் ஒரு 2 நாள் கழிச்சு தந்துடுறேன்க்கோ. எந்த ஒரு காரணி இப்படி திருடிட்டு திரிவியே? எக்கோ எனக்கு இந்த பக்கத்து ஊர் தான்க்கோ, விட்டுருக்கோ. எங்க இருந்து தான் இந்த திருட்டு புத்தி வருதோ தெரியல உங்களுக்கு. சை எக்கா, காசை வேணாலும் தந்துடுறேன்க்கா, அந்த காலை இறக்குக்கா, வலி தாங்க முடியல. எழுந்து வா ஃபர்ஸ்ட், உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு. ஐயோ அம்மா, பிட்டி கிட்டிலாம் வலிக்குதே. நீ பண்ண வேலைக்கு ஒன்று உயிரோட விட்டதே பெருசு பாத்துக்க. எக்கோ நான் மட்டுமாக்கா தின்னே, என் கூட வந்தாலும் தானக்கா தின்னாளுவே. அதான் அவளோட சிட்டா பறந்துட்டாளுவல, நீ தானே மாட்டின. அவ்வளவு தர்பூசணிக்கு காசை கொடு, எப்படி வெட்டி வெட்டி போட்டுருக்காளுவ பாரு. என்ன இதெல்லாம் உன் சொந்த வீட்டு தோட்டமா? எப்பா இவ்வளவு கூட வந்திருக்கே கூடாது. சும்மா புலம்பிட்டு இருக்காத, ஒண்ணு காசு எடுத்து வை, இல்லனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நட, வா அங்க போய் பேசிக்கலாம். ஏக்கா உங்களுக்கு கண்டிப்பா காசு தந்துடுறேன்க்கா. இப்ப என் கையில காசு இல்லக்கா, நான் வீட்டுக்கு போனோம்னா உங்களுக்கு தந்துடுறேன். ஓஹோ இப்படிதான் ஏமாத்திட்டு திரியறீங்களா? உன்னை நம்பி எப்படிமா விட முடியும்? ஏக்கோ நீங்களே என் கூட வாங்கக்கோ, உங்களுக்கு நான் காசை தந்துடுறேன்க்கோ, என்ன தயவு செய்து அடிக்காதீக்கோ. ஆமா, என் வேலை சொல்லி எல்லாம் போட்டு இவ கூட நான் வரணுமா? சரி எங்க இருந்து தான் வராளுவோ தெரியல. ஃபர்ஸ்ட் அடுத்தவ தோட்டத்துக்குள்ள எதுக்கு நுழையறிய? முதல்ல தோட்டத்துக்கு வெளிய ஒரு நாய் வாங்கி கட்டி போடணும்பா, அப்பதான் போய் இவ்வளவு எல்லாம் வர மாட்டாளுவ இருப்பாளுவ. சும்மா இங்கே பாத்துட்டு இருக்காத, நட உன் வீட்டுக்கு. சே அழகா இந்த செல்லத்தாயக்கா பின்னாடியாச்சும் போயிருக்கலாம், இவ்வளவு நம்பி வந்ததுக்கு இப்படி விட்டுட்டு போயிட்டாளுவ. சும்மா
போய்க்கோ. சை, எப்படி வெட்டி வெட்டி போட்டிருக்காளுவோ பாரு என் பழத்தை. சை. ஏ குந்தாணி, இழுவ பின்னாடி பின்னாடி எதுவும் வராளாடி? இல்ல சின்ன பொண்ணு, அவ அந்த தோட்டத்துக்காரிட்ட மாட்டிக்கிட்டா போலயே. ஐயே, அந்த தோட்டத்துக்காரி வேற பொல்லாதவள. அந்த இழுவை என்ன பண்ணான்னு தெரியலையே. அதான் ஓடுங்க ஓடுங்க அந்த கத்து கத்தனை இருந்து தின்னுட்டே இருக்காள்வ. சை, வேற எப்படி இப்படிதான் ஆகும். எப்பா, எப்படியும் நான் தப்பிச்சு வந்துட்டேன்ப்பா. என்னால அடி வாங்கலாம் தெம்பு இல்ல. சின்ன பொண்ணு, பயமா இருக்குடி. இழுவை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ? அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாவே. அங்க என்ன அடிதான் வாங்கிட்டடப்பா. வேற என்ன, வேற வர வேண்டியது தானே. தோட்டத்துக்காரி வந்திருக்கான்னு தெரிஞ்சு வேற இருந்து தின்னுட்டு இருந்தா வேற அப்படிதான் இருக்கும். சரி போவோம். வேற நம்ம என்ன பண்ண, பிறகு வீட்டுக்கு போய் பார்ப்போம். ஆமாடி, வேற அதுவும் கரெக்ட் தான். சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிரு. அப்படியே நடந்துட்டே போவோம். ஹாய் சிவா, ஹாய் ஸ்வேதா, ஹாய் கார்த்திகா, ஹாய் சாய் ஹரிணி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் ஷியோனா, ஹாய் சுதா, ஹாய் செல்வம், ஹாய் ஜெய் அருஷ், ஹாய் ஜெய் அரிஷ், ஹாய் பவிஷா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.